1986ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களின் தகுதியின்மையாக்குதல் விதிகளின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சி தலைவர் மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அளித்த மனு பரிசீலிக்கப்பட்டு மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்த சம்பந்தப்பட்ட 4 பேர்களுக்கும் திருமதி மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதி, திரு எஸ் ஜெயக்குமார் பெருந்துறை தொகுதி, திருமதி சத்யபாமா தாராபுரம் தொகுதி, திரு இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதி ஆகிய 4 பேர்களுக்கும் விதியின் கீழ் 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு கோரப்பட்டது. தற்போது அந்த 4 பேரும் தங்களின் விளக்கத்தினை உரிய காலத்திற்குள் அளித்துள்ளனர். மனு மீது முறையான ஆய்வுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நான் அறிவிப்பேன். அவங்க கொடுத்த விளக்கம் போதுமான அளவுக்கு இருந்ததா? கடிதம் மூலமா விளக்கமா இல்லை வாய்மொழி விளக்கமா என்ன கொடுத்துருக்காங்க? விளக்கத்தை இப்போதுதான் கொடுத்திருக்கின்றார்கள். பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், முறையான தீர்ப்பை வழங்க வேண்டும், கால அவகாசம் வேண்டும், உரிய நேரத்தில் உரிய முறையில் சட்டப்படி சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். நாளை காலை 10 மணிக்கு சட்டமன்றம் கூடுகிறது. இத்துடன் இந்த பேட்டி முடிந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.